வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, போன வாரம் நம்ம என்ன பேசினோம், இந்த வாரம் என்ன நடந்தது, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கலந்து உரையாடலுங்க. என்ன மாதிரி நம்ம இந்த சார்ட்டை அப்ரோச் பண்ணியிருந்தோன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிடுவோங்க. கோல்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே வந்ததுங்க. அது கன்சல்டேஷன் ரொம்ப லாங் கன்சல்டேஷன், வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் மேலே வந்ததுங்க. மேலே வந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆனோன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் மேலே வந்த ப்ரைஸு மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த ரேஞ்சை விட்டு மேலேயும் போகல, இந்த ரேஞ்சை விட்டு கீழேயும் வர மாட்டேங்குது. போன வாரத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் இதுக்குள்ளே இப்படி மேலே போய் கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போயிருக்கு, கீழேயும் வந்திருக்குது. இந்த இடத்துலேருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா தெரியும், டே உடைய கேண்டில் என்ன தான் கொஞ்சம் விற்க கீழே வந்தாலும் க்ளோஸ் மேலே போய் வச்சுருதுங்க. இந்த இடத்த அவன் எக்காரணத்தை கொண்டும் விடவே இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 ட்ரேடிங் டேவாக அந்த இடத்த விடவே இல்லைங்க. ஏற்கனவே இந்த இடத்துல அதே மாதிரி நடந்துருக்குதுங்க. பாடி இங்கேயே க்ளோஸ் வச்சுருக்கு. விக்கு வந்துட்டு போனால் கூட மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுது, அப்படியே அடுத்தடுத்து நம்ம சீக்வன்ஸ் ஆரம்பித்து மேலே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதை பார்த்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இங்கிருந்து ப்ரைஸ் மேலே எங்கே போகணும், ட்ரெண்ட் லைனுடைய டாப்புக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சர்ப்ரைசிங்காக ஃப்ரைடே அன்னைக்கு, லாஸ்ட்டு ஃப்ரைடே, இப்போ நேற்று ஃப்ரைடே இல்லைங்க, அதுக்கு முந்தின வாரம் ஃப்ரைடே ஒரு பெரிய ஃபால். இந்த ஃபால் வந்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கில் என்ன பேசணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில், குரூப்பில் டூப்னு நம்ம இதுக்கு பேர் சொல்லி சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம அந்த மாதிரி பேசுகிறோங்க. ஸோ ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில், அந்த கலர் கேண்டலுக்கு வந்த உடனே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. அந்த கலர் கேண்டலுக்கு வந்தோன்னே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ அந்த கலர் கேண்டலுக்கு திரும்ப வரும்போது இது ஒன்றுன்னு கணக்கு பண்ணிக்கிட்டா, ரெண்டாவது மூணாவதுலேயும் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக மொத்தம் இந்த லெவலில் சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட்டை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜோன் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களே, இந்த ஜோன்லேயே எது லோயஸ்ட் பாயிண்ட்டோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த கேண்டலுடைய விக்கு கீழே இவ்வளோ தூரம் வந்துருக்குது பார்த்தீங்களா, அப்போது இதுவும் ஒரு லோயஸ்ட் பாயிண்ட். 2 பாயிண்ட்டுக்கும் வந்ததுக்கப்புறமா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்படி நீங்கள் இந்த இடத்துல ப்ரீவியஸாக இந்த இடத்த இப்படி நீங்கள் மார்க் பண்ணினீங்க அப்படின்னா, விக்கு மட்டும் வெளியில் உள்ளே போய் பாடி க்ளோஸ் வச்சுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. விக்கு மட்டும் அடுத்த மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா விக்கு மட்டும் இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ளோஸ் மேலே. ஆக மொத்தம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஏ பை ட்ரேட். அண்ட் ஆல்சோ ஃப்ரைடேஸோடைய லோவை மார்க் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரைடேயோட லோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக 1 ஹவரில் போயிட்டு 1 ஹவரில் போய் பார்க்கலாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத 1 ஹவரில் போயிட்டு ஒரு தடவை பார்ப்போம். ஸோ அன்றைக்கி டெய்லியில் நீங்கள் பார்த்த அன்றைக்கி ஒரே ஒரு கேண்டலில் கீழே வந்திருந்ததுங்களா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டலில் 2 கேண்டலில் இந்த மாதிரி மேலே போயிருந்துருக்கோம். இது நீங்கள் 1 ஹவரில் பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்கள், சீக்வன்ஸ் மேலே போய் கீழே, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணாமல் மேலே போய் கீழே, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணாமல் மேலே போயிட்டு, அங்கேருந்து பியரிஷ் என்கல்ஃபிங் பண்ணிவிட்டு ட்ரெண்டாகி மேலே போன மார்க்கெட்டு ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் வந்துருச்சு. கீழே வந்த மார்க்கெட்டு ஃப்ரைடே அன்றைக்கி எந்த இடத்துல முடிச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோ வரைக்கும் வரல. டேயில் ஒரு லோ மார்க் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த லோ வரைக்கும் வரல. நம்ம ப்ரைஸு கீழே வரும்போது மேலே இருக்கிற மார்க்கிங்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத பகுதிகளை உடனடியாக நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது.
சார்ட்டும் பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும். இப்போது மேலேருந்து வரும்போது ஃப்ரைடேவுடைய லோ இதாங்க. ஃப்ரைடே லோவை மார்க் பண்ணிட்டீங்க. ஃப்ரைடே எப்படி மார்க்கெட் முடிஞ்சிருக்குது, இந்த இடத்துல ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது மார்க்கெட்டில். கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் இன்னும் கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புல்லிஷாக வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்குதுங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கிருந்து மேலே வந்தது அப்படின்னா இது என்னது, இந்த கேண்டில் வரைக்கும் குரூப்பில் டூப்பு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்த நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இது இந்த விக்கை மார்க் பண்ணோமா, இந்த பாடியை மார்க் பண்ணோமா, இல்லை ஃபுல்லாக மார்க் இந்த 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 இதுக்குள்ளார நீங்கள் போகவே போகாதீங்க. இந்த ஏரியாவுக்கு வந்துருச்சுனாலே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே என்ன லைன் போட்டு என்ன பண்ணிங்கனாலும் சரி, இப்போ இந்த லைன் போடுறீங்க அப்படின்னா அடுத்த முறை ப்ரைஸ் வந்து இந்த இடத்த தொட்டுட்டு போகுமா, இந்த இடத்த தாண்டி கீழே வந்துட்டு போகுமா, இல்லை வராமலேயே மேலே போகுமா பாருங்கள். திரும்ப 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 நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயம்லாம் புரியும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல லைன் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல மவுஸ் பாயிண்டரை கரெக்டாக அந்த கேண்டலுக்கு வச்சுட்டு கண்ட்ரோலை அழுத்திட்டு அடுத்து வந்து கோடு வந்து இப்படி இப்படி போகுது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஷிஃப்ட்டை அழுத்தணும். ஷிஃப்ட் அழுத்தினீங்கன்னா கோடு வந்து நேராக வந்துடும். கண்ட்ரோல் அழுத்தினீங்கன்னா அந்த கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டை போய் அதுவே பிடிச்சிக்கும் மேக்னெட் மாதிரி. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை அழுத்தினீங்கன்னா கோடு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதனால் கோடு போடுறது கஷ்டப்படாதீங்க ட்ரேடிங் வியூவில். கண்ட்ரோல் அழுத்தினீங்கன்னா அந்த கேண்டலுக்கு அங்கேயே போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு டூலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை அழுத்தினீங்க அப்படின்னா அங்கே போயிடும் லைனு. அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ட்ராக் பண்ணினீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டை அடுத்து வந்து கண்ட்ரோலை விட்டுட்டு ஷிஃப்ட்டை அழுத்தினீங்க அப்படின்னா கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே போய் கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மேலே போகும் அப்படின்ட்டு. நீங்கள் இதை தொட்டால் தான் நான் வாங்குவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொடாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா, ஃபெயில்டு லோ. தொடாமலே போயிடுச்சு. தொட்டு போச்சுன்னா ஈக்குவல் லோ. இதுக்கும் கீழே வர்ற மாதிரி வந்துட்டு பாடியை உள்ளே போய் க்ளோஸ் வச்சதுனாலும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு அது மேலே போகும். அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிட்ட வரும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப ஜஸ்ட்டு வரும்போது நீங்களே வந்து மேனுவலாகவே ட்ரேடை என்ட்ரி பண்ணிடலாம். இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் என்ட்ரு பண்ணலாம். ஏன்னா உங்களோட எக்ஸிட் இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. எப்போவுமே நீங்கள் இங்கே ஒரு பை ட்ரேடு எடுப்பீங்க, புல்லிஷ்னஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு பை ட்ரேடு எடுப்பீங்க. எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி கீழே வரும். உங்கள் ஸ்டாப் லாஸை தள்ளி 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 இந்த லோவுக்கு கீழே இந்த லோவுக்கு கீழேன்னு கொண்டு போயிட்டே இருப்பீங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்டாப்பை வந்து ஹிட் பண்ணிட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இங்கெல்லாம் எடுக்காதீங்க. பையின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, லெட்ஸ் வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். அவன் கீழே வரட்டும், ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரட்டும், அங்கே ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. சரிங்களா? அதே தான் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே போன வாரம் அதுக்கு முடிஞ்ச வாரத்துக்கு முந்தின வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்குது மார்க்கெட்டு. 1 ஹவரில் இந்த மாதிரி தெரியுது. ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஃப்ரைடேவுடைய லோவை மார்க் பண்ணிட்டீங்க. இந்த ஜோனில் இருக்கிற லோ வந்து இது, கடைசி லோ வந்து இது. இந்த 3 இடத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போக போகுது. சரிங்களா? இப்போது நம்ம 5 மினிட்ஸ் மாறிடலாம். ஐடியாலாம் தெரிஞ்சிச்சு. டேயில் பார்த்துட்டோம், 1 ஹவரில் பார்த்துட்டோம், எங்கே ரிஜெக்ட் ஆகும் எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துலையும் ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இதுவும் ரிஜெக்ஷன் தான். இந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டுச்சு பார்த்தீங்களா மார்க்கெட்டு. அப்போது இந்த இடத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி போயிட்டு போகிறதுக்கு இது வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, ஓகே, என்னென்னு பார்ப்போம். 5 மினிட்ஸ் போயிடலாம். ஸோ ட்ரேடு எடுக்க வேண்டிய இடம் வந்து இதுதான் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கு, அந்த 1 ஹவரில் ஒரு கேண்டலில் க்ரீன் கேண்டில் தெரிஞ்சது, 5 மினிட்ஸில் எத்தனை கேண்டலாக எவ்வளோ ட்ரேடாக உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்கள். சரி, ஓகே. இப்போ என்ன ஐடியா, ஃபஸ்ட் ஐடியா வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கே போயிட்டு கீழே வந்தது அப்படின்னா we are going to enter a buy trade. Why? Because we are at support level. சப்போர்ட்டில் இருக்கும்போது செல் பண்ண மாட்டோம், பை தான் பண்ணுவோம். அந்த லெவலெல்லாம் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் we'll go for a செல் ட்ரேட். அது வரைக்கும் பை தான். சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே ப்ரைஸ் வந்து சீக்வன்ஸை வந்து ஆரம்பிச்சிட்டான். என்ன சீக்வன்ஸு, மேலே போயிட்டு இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வரக்கூடாது. வராமல் அவன் என்ன பண்ணணும், மேலே போகணும். வராமல் மேலே போகிறானா, சரி ரைட்.
போகட்டும். இப்போ இதில் நீங்கள் 1 ஹவரில் இதெல்லாம் மார்க் பண்ணிட்டீங்களே. இப்போ இதில் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எது வரைக்கும் போகணும்? க்ரீன் கலர் கேண்டில் இந்த இடத்துல இருப்பேன். இந்த 1 ஹவர்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம், எல்லாம் தேவையில்லாத இந்த க்ரீனு ஜோனையும் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஐடியாக்காக தான் எல்லாமே பண்ணுறது. ஐடியா எல்லாம் வந்துருச்சா, ஓகே ரைட், சப்போர்ட்டில் இருக்குதா, அப்புறம் அது தேவைப்படாது நம்மளுக்கு. ஞாபகம் இருந்ததுன்னா ஓகே, எல்லாம் வரைஞ்சி வச்சிங்கன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். சார்ட் வந்து இந்த மாதிரி வந்து பிளெயினாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து ட்ரேட் பண்ணவே பிடிக்கும். நிறைய கோடு இருந்ததுன்னா நிறைய பயம்தான் வரும். இந்த கோட்டுக்கு மேலே இந்த கோட்டுக்கிட்ட வந்தானா ரிஜெக்ட் ஆகிடுவானா, இந்த கோட்டுக்கிட்ட வந்தால் சப்போர்ட் எடுப்பானா, ஐயோ பிரேக் பண்ணிடுவானா, அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுங்க. எதுவும் வேணாம், இந்த மாதிரி பிளெயினாக வச்சுக்குவோம். இப்போ என்ன ஐடியா, சப்போர்ட்லேருந்து போகுது ஆஸ் பர் டெய்லி, ஆஸ் பர் 1 ஹவர். ஆனால் 5 மினிட்ஸில் எது வரைக்கும் போகும்? இது வரைக்கும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த எல்லைக்குள்ளார போயிட்டானா ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து தெரியும். அப்போ ஹையர் ஹை பண்ணுறானா, ஓகே. எப்போ வந்து இதை கட் பண்ணுறானோ அப்போ தான் லோயர் லோ பண்ணுவான். அது வரைக்கும் வந்து ஹையர் ஹை பண்ணிட்டு மேலே போயிட்டே இருப்பான். உங்களுக்கு வந்து என்ட்ரி எடுத்தே ஆகணும், நான் சார்ட்டை பார்த்தோன்னா என்ட்ரி எடுத்துருவாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான். இந்த சீக்வன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணி குத்து மதிப்பாக தான் பை பண்ண முடியும். ஏன்னா இது இன்னொரு கேண்டில் வந்து இங்கே வரைக்கும் வரலாம், இல்லை ஈக்குவலாகவே வரலாம், அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். அதனால் இது வந்து இது எக்ஸிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே தாங்காது. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஆஸ் எ பிகினராக திரும்பவும் ப்ரைஸ் மேலே போயிட்டு ஒரு வேளை கீழே இதே லெவலுக்கு வந்ததுன்னா தான் பை, அது வரைக்கும் நான் வந்து வேடிக்கை தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் வரைஞ்சி வச்சு என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஒருவேளை செல்லு ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா இங்கே எதனாச்சும் பூ மாலை மாதிரி எதனாச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா இருக்குது அப்படின்னா, வந்தது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஏ செல் ட்ரேட். அதுவும் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஹையர் ஐ சீக்வன்ஸில் மேலே போக ட்ரை பண்ணது, மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணது. இப்போ இது வந்து மேலே எப்போ போகும்? இந்த லெவலுக்கு மேலே போகணும். ஸோ இந்த ஃபால் வந்து இங்கேருந்து தானே ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்தது. அப்போ மேலே போகும்போது இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா தான் போகும். அது வரைக்கும் கஷ்டம்தான். இப்போ என்ன பண்ணுறான்? மேலே வரைக்கும் வந்தானா, வந்துட்டு கீழே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மேலே போக ட்ரை பண்ணால் கீழே வந்துட்டான். இப்போ இவன் என்ன பண்ணுவான்? லோயர் லோ பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எங்கே வருவான்? கீழே இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அது எப்போ வருவான். ப்ரீவியஸ் லெவல் இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணாதான் ஒரு லோவாக பிரேக் பண்ணிகிட்டே வருவான். பிரேக் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவான்? திரும்ப வந்து ஹி வில் ட்ரை டு கோ அப். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்றைக்கி டேயோட ஹை இதானுங்க, இன்றைக்கி டேயோட ஹை இதுதான். அதை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிக்கிட்டு ஓகே, இது வந்து லோயர் லோ பண்ணிவிட்டு கீழே வராங்களா, மேலேருந்து கீழே வந்தான், மேலே போகிற மாதிரி ட்ரை பண்ணினான்னா கூட கீழே வந்து இன்னொரு லோ வச்சுட்டானா, திரும்பவும் மேலே போயிட்டு இன்னொரு லோ அவன் வைக்கணும். வச்சானா அப்படியே வந்து பொறுமையாக வந்து கீழே வந்துடுவான். இன்னொரு லோ வைக்காமல் மேலே போயிட்டு இன்னொரு ஹை தான் வைக்கிறான். ஸோ ஸ்டில் வந்து இன்னைக்கு ஹைக்கு போயிட்டானா, காலையில் ஒரு ஹை வச்சானா, வச்சுட்டு திரும்ப வந்து இன்னைக்கு ஹைக்கே போயிட்டான். இந்த ட்ரேடை ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ஏன்? மார்க்கெட் வந்து இன்னும் பீரிஷாக தான் இருக்குது. எப்போ வந்து புல்லிஷாக மேலே போக போகிறான்னு தெரியல, பீரிஷாக இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். சிம்பிள். மார்க்கெட் கண்டிஷன் மட்டும் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஐயோ இங்கேருந்து புல்லிஷாகவே வந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த லோவை கட் பண்ணாமல் திரும்பவும் போய் புல்லிஷாக வந்து இன்னும் போச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாங்க. உங்களுக்கு ஏற்கனவே இங்கே ரிஜெக்ஷன் ஏரியா இருக்குது. இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவுக்கு மேலே ஒரு இன்ச்சு மேலே போய் க்ளோஸ் வச்சா கூட எக்ஸிட் பண்ணிடுங்க. உங்களோட லாஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதனால தான் இங்கேயெல்லாம் அவசரப்பட்டு இந்த ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மேலே எடுக்கணும். உங்கள் லாஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு $200 வரும் ஒரு லாட்டுக்கு சொல்கிறோம். 0.5 போட்டிங்கன்னா $100 வரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ட்ரை பண்ணிவிட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ப்ரைஸு
ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்படி போய் ஒரு ரிவர்சல் கேண்டில் பார்த்துட்டிங்களா? இது ரிவர்சல் கேண்டில். இந்த கேண்டில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு, ப்ரீவியஸ் ஹை, அன்னைக்கு டேவோட ஹையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷனை பார்த்தோன்னே இவன் கீழே போவான்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். கீழே வர ஆரம்பிக்கும் போது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபாலோடு பை பேரிஷ்னஸ் அப்படின்னாலே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. எப்போவுமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம், நம்பலாம். ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ நம்பலாம். சரி, ஓகே. நீங்கள் செல் ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. சீக்வன்ஸில் எங்கேயாச்சும் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தங்காது. இப்போ இந்த லோக்கு வந்துருச்சா ப்ரைஸு? இன்னும் வரல. இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணக்கூடாது. கீழே வந்தானா ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணிட்டானா, கட் பண்ணி கீழே போகிறானா, திரும்ப வந்து மேலே வந்தானா இந்த ஹையை வந்து கட் பண்ணக்கூடாது. கீழே வந்து 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 தான் போவான். நீங்கள் கவலையே படாமல் வெயிட் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து ஹை. இப்போ இந்த இடத்துக்கு போச்சுன்னா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் செல் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணிருக்கிறான், சீக்வன்ஸை மாற்றுறானா, மேலே போய் கீழே வந்தோன்னே அதே ஹையில் இருந்து அதே லோவில் இருந்து மேலே ட்ரை பண்ணுறான் பாருங்கள். மறுபடியும் வந்து ஹீ மைட் கோ அப். ஒன்று நீங்கள் செல் ட்ரேட் எடுத்திங்கன்னா ப்ரீவியஸ் லோலையே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஐ எம் கோயிங் டு வெயிட் அப்படின்னா ஆல்வேஸ் த ரூல்ஸ் ரிமைன்ஸ் த சேம். இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா இப்போது வந்து ஹை வந்து இதுதான். ஐ எம் கோயிங் டு வெயிட் இன் $10 ப்ராஃபிட் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க $10 இந்த இடத்துல டிபி போட்டுட்டு கம்முன்னு விட்றதுனாலும் விட்டுறலாம். நீங்கள் அப்படியும் வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை வந்த வரைக்கும் நான் வந்து எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேட் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து என்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஆனால் இந்த லெவலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா தாங்காது. அதில் மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் இங்கே எதுவும் ஆட் பண்ணாதீங்க. என்ன ட்ரேடாக இருந்தாலும் 100 லாட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் 100மே இங்கேயே ட்ரை பண்ணிடுங்க. 100 லாட்டு ட்ரை பண்ண போகிறேன்னா 100 லாட்டு இங்கேயே ட்ரை பண்ணிடுங்க. நீங்கள் நடுவில் வந்து எங்கேயும் வந்து ஆட் பண்ணாதீங்க. நடுவில் நீங்கள் போய் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் கூட பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா இது வந்து கீழே வருது, இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு, கீழே நல்லா போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் ஒரே லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி காட்டுறான் பார்த்தீங்களா? கன்ஃபியூஷன். சரி, ஓகே, பார்ப்போம். மேலே போகிற மாதிரி போன ப்ரைஸு திரும்ப வந்து அதே லெவலுக்கு வந்துட்டு மேலே போச்சு, ஆனால் மேலே போகலை. மேலே போகாதனால என்ன பண்ணியிருக்கிறான், சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா? இங்கே மேலே போகும், கீழே வந்துட்டு மேலே போனான், இந்த ஹையை கட் பண்ணிட்டான், திரும்பவும் கீழே வந்துட்டான்னா மேலே இங்கே போனான்னா தான் மேலே போவான். போகலை அப்படின்னா கீழே வந்துடும். கீழே எங்கே வந்துட்டான், ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி தான், ஆல்மோஸ்ட் வரும்போதே நீங்கள் வந்து ட்ரேடை வந்து என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிருங்க. சின்னதாக ஒரு 5 லாட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாட்டு இங்கேயே போட்டுருங்க, ஒரு லாட்டு இங்கே நீங்கள் எப்படியும் இதுக்குள்ளார ஒரு 5 லாட்டு வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இதுக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. அப்போ இது வந்து ஃப்ரைடே ஸ்லோலேயே நம்ம ட்ரேடு ஒன்று வந்து என்ட்ரி பண்ணி தான் ஆகணும், பார்க்கணும். டேயில் இது ஒரு லோ, டேயில் கடைசி லோ இதுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேடு ஆட் பண்ண போகிறோம். நம்ம இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு கையை கட்டிட்டு வெயிட் பண்ண போகிறோம். அடுத்த தடவை இந்த இடத்துக்கு வந்ததுன்னா வி கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங். அது வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறான், இன்னும் கீழே வர முயற்சி பண்ணுறான். இன்னும் வந்து சீக்வன்ஸ் வந்து முடியலைங்க. இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹைக்கு போகல, கீழே வந்தது, மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை. என்ன பண்ணுறான், இன்னும் வந்து கீழே ஒரு தடவை வந்தான்னா இதை வந்து டச் பண்ணிடுவான். பட் ஆனால் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் கிட்ட இருக்கும்போதே வந்து யூ கேன் ஆல்வேஸ் என்டர் த ட்ரேட், ஆர் எல்ஸ் சீக்வன்ஸ் மாறுச்சு அப்படின்னா கூட யூ கேன் என்டர் ஏ ட்ரேட். வை? பிகாஸ் ப்ரைஸ் இஸ் அட் த சப்போர்ட். ஒரு மூவ் கொஞ்சம் இப்படி வந்து ஒரு மூவ் வந்து பெருசாக போய் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சானா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக எடுக்க முடியுமோ, எக்ஸிட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக வந்து நீங்கள் எடுக்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியம். அப்போ என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது ப்ரைஸ் வந்து 4 தடவை கீழே வந்தது, அதுக்கப்புறம் சீக்வன்ஸை மாற்றிட்டான், மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ மேலே போனோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்கப்புறமா அதை தானா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குதுங்க.
ஒரு வேளை இந்த இடத்த பிரேக் பண்ணானா அப்படின்னா கடன்னு வந்து மேலே போயிடுவோம். சரி பார்ப்போம். இந்த லோவை பிரேக் பண்ணல, மேலே போனால் இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான். ஸோ ஒரே கன்ஃபியூஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கான். மார்க்கெட் வந்து ஒரு லெவலில் லெவலில் இல்லை. நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 விதமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எப்படி இங்கே செல் பண்ணி ப்ரீவியஸ் லோவில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ப்ரீவியஸ் லோவில் புக் பண்ணிங்கன்னா $600ங்க. அதே மாதிரி இங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பை பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஹையில் வந்து புக் பண்ணினீங்கன்னா $900ங்க. இவ்வளோதாங்க. 2 ட்ரேடு வந்திருக்குது, 2மே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ இல்லை இங்கேயும் நான் வந்து $10 போட்டு வெயிட் பண்ண போகிறேன்னா அடுத்த லெவல் இந்த கடைசி லோக்கு கிட்டே வந்தது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம்லாம் அதை வச்சுக்க கூடாதுங்க. அதுக்கப்புறம் அது கீழே போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் வந்து நம்ம வந்து பைக்காக நம்ம வெயிட் பண்ணுறதுனால செல்லை வந்து ரொம்ப நேரம்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடாதுங்க. செல் பண்ணணும்னா டக்குன்னு வந்து ப்ராஃபிட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே $1000 ப்ராஃபிட்னு காட்டினா அது $1000 ப்ராஃபிட்டு கிடையாதுங்க. அது பாக்கெட்டுக்கு வந்ததுனா தான் ப்ராஃபிட். அது வரைக்கும் அது ப்ராஃபிட் கிடையாது. அது வந்து சிஸ்டத்தில் வந்து காமிச்சிட்டு இருக்குது. சந்தோஷப்பட்டுக்கலாம் பார்த்து. பட் ஆனால் உங்கள் பாக்கெட்டுக்கு வராமலே கூட போனாலும் போயிடும். பையை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஏன் பை வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, டெய்லியில் எதிர்பார்க்குறீங்க மேலே போகணும், 1 ஹவரில் எதிர்பார்க்குறீங்க மேலே போகணும். ஸோ அதனால் பையை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம். செல்லை வந்து ஹோல்ட் பண்ணவே கூடாது. சரி ஓகே. இந்த இடத்த வந்து தாண்டறதுக்கு கஷ்டப்படுறான். முதல் தடவை கீழே வந்துட்டான், 2வது தடவை இவ்வளோலாம் வந்துருக்கிறான், 3வது தடவை இந்த அளவுக்கு வரமாட்டான், வரக்கூடாது. வராமல் மேலே போனான்னா மேலே போவான். சரி ஓகே. இன்னும் கூட நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து போகலைங்க ப்ரைஸு. ஸோ இந்த சீக்வன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை உடனே நீங்கள் ட்ரெண்ட் லைனை போட்டு இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது ஒரு பேட்டர்னாக மாறிடும். பட் ஆனால் லாஜிக்கலாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே இந்த ரேஞ்சிலேருந்து கீழே சீக்வன்ஸில் கீழே வந்த ப்ரைஸு திரும்ப சீக்வன்ஸில் மேலே போச்சு. ஆனால் இந்த இடத்த கட் பண்ண முடியல. எவ்வளோ நேரமா? 5, 10, 20, 30, 40, 50, 60 1 மணி நேரமாக இங்கே இருக்கிறாங்க. என் வீடியோ 40 நிமிஷம் தாங்க. 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம். நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்தீங்க, ஒரு வேளை நீங்கள் இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துலேருந்தே ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்குது, அதனால் ரெசிஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் உங்களை பதட்டமாகவே வச்சுருக்கிறான். ஏன்னா இந்த இடத்த வந்து கட் பண்ணுற கொஞ்சம் தான் கீழே போகிறான், மேலே கடகடன்னு மேலே வரான். இந்த இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்னு நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். எப்போது? பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா. ஆனால் என்ன பண்ணான்? கடைன்னு கீழே போயிட்டான். கீழே போனவன் இந்த லோவுக்கு போனானா தான் இன்னும் பீரிஷ்னஸ் மார்க்கெட்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த லோவுக்கு வர முடியாமல் இங்கிருந்தே திரும்புகிறான் பார்த்தீங்களா, திரும்ப அதே இடம், திரும்பவும் கீழே வந்தானா இந்த லோவுக்கு வரமாட்டான், திரும்பவும் மேலே போவான். மேலே போனானா கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவான். ஸோ அதை தான் நம்ம ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி இதை பாருங்கள், பேட்டர்ன் பாருங்கள், பேட்டர்ன் வந்து பிரேக் ஆக போது, பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படி இப்படின்ட்டு வந்து பேசுறது. பட் ஆனால் லாஜிக் வந்து இதுதான். கீழே வரும்போது வர முடியல. பையர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க பை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃப்ரைடே அன்றைக்கி அவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து விழுந்துருக்குதுங்க. விழுந்ததுனால பை பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ கீழே வந்ததுன்னா இந்த லோவை கட் பண்ண மாட்டான். கட் பண்ணாமல் மேலே போனான்னா மேலே போயிடுவான். கட் பண்ணிட்டானா கீழே வந்துடுவான். கடன்னு கீழே வந்து புது லோ கூட வச்சுருவான். சொல்ல முடியாது. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. நீங்கள் இந்த லோயர் லோ ஹையர் ஹையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். போயிட்டானா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளார போயிட்டானா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளார போயிட்டு இந்த இடத்துலலாம் கன்சால்டேட் பண்ணிட்டு இருந்தானா வெளியூர் போக ஆரம்பிச்சிருக்கிறான். வெளியூர் போனானா என்ன பண்ணுவான்? வேகமாக போவான். ஸோ ஒன்ஸ் இந்த ஜோனுக்குள்ளே இருந்து வெளியே போயிடுச்சு, உங்களுடைய பை வந்து கரெக்டாக என்ட்ரி எட் எக்ஸிட்டுன்னு பக்கத்தில் இங்கே பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஹோல்ட் த பை ட்ரேட். வை? பிகாஸ் மார்க்கெட் இஸ் இன் புல்லிஷ் மோட், ஐ மீன் புல் பேக். நீங்கள் புல் பேக் எதிர்பார்க்குறீங்க மார்க்கெட்டில். புல் பேக் எதிர்பார்க்கறதுனால வந்துட்டு மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போகும்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கு. இப்போது மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 1 ஹவர் போயிடணும். ஏன்னா அதெல்லாம் மறந்துருப்போம் நம்ம. 1 ஹவரில் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே தான் வந்து பாடி இருக்குது. இந்த லெவலுக்கு வரைக்கும் வரலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த லெவலுக்கு வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடமா பிரேக் பண்ணி தாங்க ப்ரைஸ் போகும்.
சில டைம் வந்து இந்த மாதிரி வந்து கண்ணாப்பின்னான்னு வந்து உலகிறதுக்கான பேனிக் செல்லிங்கில் வந்து கடகடன்னு கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா பொறுமையாக வந்து மேலே போகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்களா எந்த இடத்துல இருக்குன்ட்டு உடனே மறுபடியும் லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுங்க. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வேலையே இல்லை. அப்போ மேலே போயிட்டு இருக்கிற ப்ரைஸு இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லோ வந்து கட் பண்ணாமல் போயிட்டு இருக்கும். லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இன்னும் வந்து மேலே போகணும். இதை கட் பண்ணிட்டானா கீழே போயிடுவோம். ஸோ பையை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஒருவேளை ப்ரீவியஸ் லெவலில் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு செல் பண்ணிங்கன்னா சின்ன ப்ராஃபிட் தான் வரும். அதுவும் சில டைம் வந்து ஸ்ப்ரெட் இருக்கிறதுனால வந்து அந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப 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 சின்ன ப்ராஃபிட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. இப்போ எங்கே போகணும் ப்ரைஸு? 1 ஹவரில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போனான்னா கீழே மறுபடியும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த லோவை கட் பண்ணானாலும் கீழே வருவான். பை வந்து கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டில் ஹோல்டு யுவர் பை. வை பிகாஸ் மார்க்கெட் வந்து சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டு இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நடுவில் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து உங்களுக்கு வந்து வருங்க. உங்களுக்கு புல்லிஷ்னஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாம். ஸோ இதுக்குள்ளார ஜிக்ஸாக்காக மேலே போகிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா பீரிஷாக கீழே வரும்போது வேகமாக கீழே வருவான். எதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் எதனா போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ்லாம் எடுக்கிறது. ஸோ கட் பண்ணிட்டு அவன் எங்கே போகணும்? 1 ஹவருடைய ரெசிஸ்டன்ஸுக்கு போகணும். 1 ஹவருடைய அந்த ஜோனுக்கு போகணும். அந்த ஜோனுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாது. பட் ஆனால் ஜோனுக்கு போயிடுவான். ஜோனுக்கு போனதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிறான் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கீழே வர்றது கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, ஜோனுக்கு வந்துருச்சு, நான் வந்து ஒரு செல் ட்ரேடை ட்ரை பண்ணவா அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸாக என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். ப்ரைஸ் இங்கிருந்து வந்து ஓரளவுக்கு வந்து மலை ஏறி மேலே வரைக்கும் வந்துட்டான். 1 ஹவரில் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். 1 ஹவரில். அப்போ இங்கிருந்து ஒரு வேளை லோயர் லோ ஒரு வேளை வச்சான் அப்படின்னா கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கீழே போனான்னா எங்கே போவான்? எங்கே வேணாலும் போவான். ப்ரீவியஸ் லோ வரைக்கும் போவான். இல்லை அந்த லோவை கட் பண்ணானா அப்படின்னா இன்னும் கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ கடன்னு மேலே போகிறான் பார்த்தீங்களா? அந்த சீக்வன்ஸ் பாருங்கள். லோ வச்சுருக்கான், திரும்ப வந்து ஒரு லோ வச்சுருக்கான், திரும்ப லோ வச்சுருக்கான், இப்படியே போயிருக்கான் பார்த்தீங்களா? இது கூட பாருங்கள், ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கானா? லோ வச்சுருக்கானா? திரும்ப மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? ஈக்குவலாக இருக்கான் பார்த்தீங்களா? இதுலேயே தெரிஞ்சு போய் இதே சிக்னல் உங்களுக்கு. ஒரு லோ ஒரு வேளை புதுசாக இங்கே போய் வச்சு இந்த மேலே போனான்னு வைங்களேன், நம்பிக்கை இருக்காது. ஏன்னா திரும்பவும் கூட கீழே வந்து ஈக்குவல் லோ பண்ணிட்டு மேலே போகலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே, இஸ் கோன் டு பிரேக். மேக்ஸிமம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80% வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கனாலும் அதே தான். சீக்வன்ஸ்லேயே மேலே போயிருப்பான், கீழே வந்தான், திரும்ப வந்து சீக்வன்ஸ்லேயே மேலே போயிருக்கிறான். அதனால இங்கே 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி போயிருக்கிறான். இங்கிருந்து வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க? எப்போவுமே அந்த ஹையஸ்ட்டு விக்கு தான். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா யூ கேன் எக்ஸிட் த ட்ரேட். கிட்டத்தட்ட நம்மளுக்கு டைமும் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். மார்க்கெட்டில் இதுக்கு மேலே வந்து பெருசாக ஒன்றும் லிக்விடிட்டி வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? லோ அடுத்தடுத்து லோ பண்ணுறான் பாருங்க. ட்ரெண்ட் லைனை போட்டோன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து இப்படி வந்து போடலாம். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னு மார்க்கெட்டு புல்லிஷாக தான் இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கு ஒரு புல்பேக் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி கீழே வர மாதிரி வந்தான். ஆனால் ஒன்றும் பிரேக் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து பெரிய பிரேக்கெல்லாம் இல்லைங்க. ஸோ 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸ்லேயே ப்ரைஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறான்? லோவும் பண்ணல, ஹையும் பண்ணல, சும்மா வந்து ட்ரேட் ஆகணுமேனு கடையை திறந்து வச்சு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வியாபாரம் எதுவும் பண்ணலை. நான் காலையில் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நம்மளுடைய டைமுக்கு. ஸோ இன்றைக்கி டே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இன்றைக்கி டே ஓப்பன் ஆனோன்னா டேவோட ஹை தாங்க. எப்போவுமே அந்த டேவோட ஹையை வந்து எப்போவுமே மார்க் பண்ணிங்க. சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து யூஸ் இல்லாமலேயும் இருக்கலாம். அது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து டேவோட ஹைக்கு வந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து செல்லை ட்ரை பண்ண, ஓ மை காட்,
டேவோட ஹைக்கு வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்ததுன்னா செல்லு ட்ரை பண்ணலாமான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன் நீங்கள் 1 hour ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறீங்க. 1 hour ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செல்லை ட்ரை பண்ணலாம். எப்போவுமே இந்த லெவலுக்கு எந்த விக்கை நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறீங்களோ இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாலே எக்ஸிட் பண்ணிடணும். அப்புறம் அடுத்து மறுபடியும் என்ட்ரி பண்ணலாமான்னா கண்டிப்பாக என்ட்ரு பண்ணலாம். எங்கே என்ட்ரு பண்ணலாம்? இந்த ஹையில். இதை பேஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுறீங்களா ஒரு செல் ட்ரேடு, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். பட் ஆனால் நீங்கள் என்ட்ரி பண்ணோன்னா ஏதோ ஒரு பெரிய காலங்காலத்தில் நியூஸ் போல் ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே வரைக்கும் வந்திருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா ஓரளவுக்கு மேலே வந்தான்னா, இந்த லெவலுக்கே வந்தானா மேலே போயிடுவான். வராமல் போனான்னா இந்த மாதிரி தான் போவோம். இந்த மாதிரி போனான்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக என்ன பார்க்கணும்? ப்ரீவியஸாக எதனா சப்போர்ட் இருக்குதா, ப்ரீவியஸாக என்ன சப்போர்ட் இருக்குது அதை இம்மீடியேட்டாக மார்க் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வருவான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கணிச்சிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் வருவான்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து எதுனா ரியாக்ஷன் தெரிஞ்சுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஏ பை ஆர் செல் ட்ரேட். சரி, ஓகே. இதை பாருங்கள், மேலேருந்து கீழே வந்ததா, மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் என்ட்ரி அட் எக்ஸிட் ட்ரை பண்ணுவீங்களா? ஒரு பெரிய ஃபாலு, ஒரு புல் பேக்கு, அடுத்து ஒரு ஃபால் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு புல் பேக்கு, அடுத்து ஒரு ஃபால் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒன்று நீங்கள் இங்கே இருக்கிற சப்போர்ட் லெவலனா பார்க்கணும், இல்லைனா ஒரு லாஜிக்கலாக நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் அப்படியே ரெக்கவர் ஆகி போயிடாது மார்க்கெட்டு. அடுத்த தடவை ஃபால் வரும்போது நீங்கள் என்ட்ரி அட் எக்ஸிட்டு உடனே வந்து இங்கேயே மேலேயே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ட்ரை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் செகண்ட் அட்டம்ப்ட்லாம் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு மேக் தட் பூமாலை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே என்னாச்சு, மார்க்கெட் ஒரு வேளை நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா கூட தப்பாகவே ஆரம்பத்தில் நீங்கள் தப்பாக தான் பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பாக நீங்கள் பண்ணினீங்கன்னா கூட யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸிட் யுவர் ட்ரேட் இன் ஸ்மால் லாஸ், வெரி ஸ்மால் லாஸ். ஆர்எல்ஸ் பிரேக் ஈவனில் கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணுற மாதிரி வந்து அவன் வந்து கொடுப்பான். இந்த மாதிரி ஸ்ட்ராங் க்ளோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்புறம் தான் யூ வில் ரியலைஸ் தட் ஓ ஃபஸ்ட்டு தான் இப்போ தான் நடந்திருக்குதா, சீக்வன்ஸே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறான், நமக்கு இன்னும் சப்போர்ட் இங்கே இருக்குது, திரும்பவும் கூட கீழே வரைக்கும் வந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிதிங் மைட் ஹேப்பன். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? பூ மேலே வந்தது அப்படின்னா, இல்லைனா ஹையர் எதனா சீக்வன்ஸ் வச்சானா வி கேன் ட்ரை, ஆர் எல்ஸ் வி கேன் வெயிட் ஃபார் தேர்ட் அட்டம்ப்ட். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்டு, தேர்ட் அட்டம்ப்ட்டு போனான்னா அந்த தேர்ட் அட்டம்ப்ட்லேருந்து வேணால் ட்ரை பண்ணலாம். எப்படி அந்த மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணுறது மார்க்கெட்டு. ஓகே. ஸோ இங்கே என்ன வந்து நீங்கள் பார்க்குறீங்க, லோவை கட் பண்ண மாட்டேறான் பாருங்கள். லோவை கட் பண்ண மாட்டேறான், பட் அட் த சேம் டைம் ஹையும் கட் பண்ண மாட்டேறான். ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? லோவை கட் பண்ணல, வெரி குட் ஃபார் பை, பட் ஆனால் ஹையும் கட் பண்ணல. ஐயோ, ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. இங்கே ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சுன்னா ஏதோ ஒரு சைடு பஸ்ட் ஆகிடும். மார்க்கெட் எப்படி இருக்குது இப்போதைக்கு? மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துகிட்டு இருக்கான், புல் பேக் மாதிரி வந்துட்டு இருக்கான். மேலே போவான், பட் ஆனால் கீழே வந்துகிட்டு இருக்கான். பை பண்ணாலும் உடனே வந்து எக்ஸிட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். செல் பண்ணலாமா? கஷ்டம். செல்லும் பண்ண முடியாது. அதான் செல்லுனா இங்கே பண்ணணும், டேவோட ஹையிலே பண்ணிடணும். இந்த சீக்வன்ஸை பார்த்து நம்ம செல்லு பையை வந்து இந்த இடத்துலலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை எடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு செல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் மேலே போகும், அப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணுவீங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே அது வந்து கீழே வரும். கீழே வந்தோடனே வந்து நீங்கள் செல் பண்ணுவீங்க, திரும்ப வந்து அது மேலே போயிடும், காலி பண்ணிடுவாங்க. அதனால் ட்ரேடு வந்து இங்கே தான். அப்படி இல்லையா, ப்ரீவியஸ் லெவல் எங்கேயா இருக்குதா, ப்ரீவியஸ் லெவலை பார்த்துட்டு அந்த லெவலுக்காக வெயிட் பண்ணியிருந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த புல் பேக்கோடைய இந்த லோ வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லோவுக்கு எக்ஸாக்டாக பக்கத்தில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு பாருங்கள். சரி, ஓகே, என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். நம்ம வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன் மோர் ஃபால் நியர் டு திஸ் லெவல் அட்லீஸ்ட். ஸோ இங்கே வந்தானா வி கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட். கோடு போட்டு வச்சுருவோமா? ஒரு நிமிஷம். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு கோடுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் இங்கே பக்கத்தில் வந்தானா வி கேன் கோ ஃபார் அ
பை ட்ரேட். நம்ம என்ன பேசணும், கீழே லோ வந்து வரல, பட் ஆனால் மேலே ஹையும் போகல, ஒன்றும் அவ்வளோ செழிப்பாக வந்து இல்லை. அதனால் வந்துட்டு நமக்கு பை பண்ணுறதா செல் பண்ணுறதா, நீ ஒன்றும் பண்ணாதப்பா, கம்முன்னு வந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ என்ன அது, இங்கே வந்தானா ட்ரை பண்ணலாம், இல்லை இப்படியே மேலே போனானா போகட்டும் பார்க்கலாம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் யோசனை பண்ணி தான் வந்து ட்ரேட் எடுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியான ட்ரேட்ஸ். ஸோ மேலே இந்த லோவை கட் பண்ணிட்டு கீழே வந்துட்டான், அச்சோ கீழே வந்துட்டான். அப்போது ட்ரேடு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுறீங்க. ட்ரேடு என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது என்னது, பாடி வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. ஏன் ட்ரேடு என்ட்ரு பண்ணுறீங்க, இங்கே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போனால் ஒரு புல் பேக் வந்துட்டு போவானோ மேலே, 1 hour போனீங்கன்னா தெரியும், ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பெரிய ஃபாலு, ஒரு புல் பேக் வந்துட்டு நம்மளுக்கு என்ட்ரி அட் எக்ஸிட்னு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தான், நேராக வந்து மேலே போனால் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷனில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டான். தம்பி நீ அங்கே போனா கீழே வருவோன்னு தெரியும், ஓகே வா வா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே வரைக்கும் வந்தான். இந்த புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. அவன் கட் பண்ணாமல் அப்படியே மேலே போனான்னா அப்படியே மேலே போயிடுவான். எங்கே வரைக்கும் போவான், அடுத்து இங்கே வரைக்கும் போவான். ஏன், குரூப்பில் டூப். சரிங்களா, சரி ஓகே. இதில் புரியுதா உங்களுக்கு, ஒரு அப் ட்ரெண்டு போனதுக்கு ஒரு புல் பேக் வரைஞ்சி காட்டுறோம், ஒரு அப் ட்ரெண்டு போனதுக்கு ஒரு புல் பேக், அப்போ இன்னொரு அப் ட்ரெண்டு போனோன்னா ஒரு புல் பேக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டு சீக்வன்ஸ் 1 hour பார்த்துக்கிட்டிங்களா, நல்லா இருக்கா, ஓகே. இப்போ என்னது, என்ட்ரி எடுத்துட்டீங்க, அப்பாடா காலையில் ஒரு என்ட்ரி கிடச்சிது, இப்போ ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குது, பார்ப்போம். இங்கே ஏன் 2வது தடவை என்ட்ரி எடுத்தீங்க, இங்கே ஏன் எடுக்கலை, இங்கே பாருங்கள் பெருசாக விழுந்தது, மேலே போன மார்க்கெட்டு மறுபடியும் பெருசாக கீழே வந்துருச்சு. மேலே போன மார்க்கெட்டு அப்படியே தங்கிட்டான், மேலே போக ட்ரை பண்ணுறான். இதில் பார்த்தா நல்லா தெரியுது, நல்ல புல்லிஷ் கேண்டல்லாம் இருக்குது. இந்த மாதிரி வந்து பெரிய கேண்டில் வந்தோன்னா அவசரப்பட்டு இங்கே பை பண்ணுறது, மேலேயே போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. வந்தானா ட்ரேடு, இல்லைனா போடா அப்படின்ட்டு விட்டுற வேண்டியதான். வந்தான் ட்ரேடு எடுத்தாச்சு, சரி ஓகே. இப்போ என்ன வந்துன்னா, இந்த ட்ரேடு எடுத்தோன்னே என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியல, என்னால் பதட்டமாக இருக்குது, நான் நினச்ச மாதிரி தான் போகுது, பட் ஆனால் நான் வந்து ப்ராஃபிட்டை சீக்கிரமாக புக் பண்ணிடுறேன், ஆனால் லாஸ் வந்து வெயிட் பண்ணுறேன். மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன அது மெத்தடு, லாஸை சின்னதுலேயே வெளியில் வந்துடுங்க, அதுதான் மெத்தடு. நீங்கள் ப்ராஃபிட்டை இங்கேனா புக் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ஹைக்கு புக் பண்ணுங்கள், இல்லை 1 hourக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்து கூட புக் பண்ணுங்கள், இல்லை சீக்வன்ஸை பார்த்து புக் பண்ணுங்கள், ஏதோ பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் எந்த கமெண்ட்டும் வந்து சொல்ல விரும்பல. பட் ஆனால் லாஸை இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடுங்க. நீங்கள் லாஸை இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிங்கனாலே நீங்கள் ட்ரேடிங்கில் ஜெயிச்சிடலாம். சரி ஓகே, என்ட்ரி எடுத்துட்டீங்க. இப்போது திரும்ப என்ன நடக்குது, பதட்டத்திலே வச்சுருப்பான் நம்மளை, கீழே வந்து க்ளோஸ் வச்சுருவானோ வந்தானே கீழே. இப்போ இந்த கேண்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நேராக கீழே, நீங்கள் என்ட்ரி இங்கே தான் எடுத்துருக்கீங்க, பாடிலாம் மேலே க்ளோஸ் வச்சுருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்தானே, ஒருவேளை கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் தான் பண்ணோம், வேறு என்ன பண்ணுறது. ஆனால் என்ன பண்ணான், மேலே போய் க்ளோஸ் வச்சு மேலே போயிட்டான். சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறானோ, மேலே போய் கீழே வந்திருக்கான், மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து போகணும். சரி பார்ப்போம். இப்போது எது வந்து ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸ். எப்போவுமே நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் போனோன்னா க்ளோஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. இது வந்து ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது, 1 hour ட்ரெண்டு பையில் இருக்குது. அதனால் யூ கேன் ஹோல்டு யுவர் பைஸ், நாட் த செல்ஸ். செல் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் வந்து வெளியில் வர பார்க்கணும் சின்ன ப்ராஃபிட்டில். பட் ஆனால் பை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ரைஸ் நல்லா போனதுக்கப்புறம் 10 ரூபா ப்ராஃபிட்டில் டிபியை போட்டு வச்சுக்கணும். ஒருவேளை வேகமாக வந்து ஹிட் பண்ணிட்டானா, அதனால் எப்போவுமே அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இப்போ தான் ஸ்டாப் லாஸே போட ஆரம்பிக்கணும். நீங்கள் இங்கே இருக்கும்போதே ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க, ஹிட் பண்ணிட்டு போயிடுவான். ஹிட் பண்ணிட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே போய்டுவேன், அப்புறம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பான், நான் நினச்ச மாதிரியே போச்சு. ஜோசியம் பார்த்தீங்கன்னாலாம் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால் ட்ரேட் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஹைங்கிறது எப்போவுமே வந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுக்க தான் செய்யும். ப்ரீவியஸ் ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துருக்குது,
ப்ரீவியஸ் ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துருக்குது, திரும்பவும் ப்ரீவியஸ் ஹைக்கே ப்ரைஸ் வந்துருக்கு. ஓரளவுக்கு கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போகலாம். அந்த ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, என்ன பண்ணுறோம் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்க தான் செய்யுது. இது வந்து 1 ஹவர்லலாம் உங்களுக்குலாம் தெரியாது. 1 ஹவர்லாம் இதெல்லாம் ஒரே கேண்டிலாக வந்து மேலே அது பாட்டு போயிட்டு இருக்கும். பட் ஆனால் 5 மினிட்ஸில் வரும்போது உங்களுக்கு அந்த இது வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்கள். இங்கே வர்றான், ரிஜெக்ட் ஆகிறான், வர்றான், ரிஜெக்ட் ஆகிறான். சரி, ஓகே, என்ன பண்ணுறான் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மேலே போயிட்டு கீழே வந்தான், மேலே போயிட்டு கீழே இந்த லோவுக்கு வரக்கூடாது, மேலே போயிட்டு கீழே இந்த லோவுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தானா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிடுவான். கதவை திறக்கவும் அப்படின்ட்டு நான் சும்மா வந்து நாக் இங்கே வந்து கதவை தட்டுறாங்க, இவங்கெல்லாம் திறக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான், பிரேக் ஆகி போயிடுவான். அந்த சிக்னல் எப்படி தெரியும், ப்ரீவியஸ் லோக்கு வரவே மாட்டான், வராமலே போனான்னா போயிடுவான். இந்த இடத்துல தட்டி பார்த்துட்டு யாரும் திறக்கல அப்படின்னா மொத்தமாக கீழே வருவான். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீழே வந்திருக்கும் ப்ரைஸ். என்ன நடந்துருக்கு, ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண மாட்டான் பாருங்கள். ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணாமல் மேலே போயிட்டே இருந்தான், ஹையர் ஆகி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தான். இந்த தடவை கீழே வந்து போகும்போது ஈக்குவலாக ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டு மேலே போகும்போது மேலே போக முடியல. மேலே போக முடியலன்னொன்னே கீழே வரான். கீழே வரும்போது வந்து இந்த லோ இன்றைக்கி டேக்கு லோக்கு கீழே போனான்னா கீழே போயிடுவான். மறுபடியும் வந்து இன்னும் வந்து நல்லா கீழே போவான். 1 ஹவர் போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துருமோ, அப்பப்போ 1 ஹவரை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். என்ன நடந்துக்கிட்டே இருக்க மார்க்கெட்டில்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியும். என்ன தான் அவன் கீழே வந்தாலும் தம்பி வந்து இந்த லெவலுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், போயிடுவான். அதுதான் வந்து அதில் ஒரு இது. இந்த லெவலுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த லோவிலேருந்து இங்கே போனான், கதவை தட்டினான், திறக்கல, கீழே வந்தானா மேலே போயிட்டு கதவை தட்டினான்னா திறக்காது, திரும்பவும் கீழே வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இந்த லோவுக்கு வரமாட்டான். அப்போ திரும்ப மேலே போகும்போது என்ன பண்ணுவான், பிரேக் ஆகி மேலே போயிடுவான். அப்போ 5 மினிட்ஸில் என்ன நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து குட்டி இடத்துல பார்க்குறீங்களோ அதே தான் 1 ஹவர்லேயும் நடக்கும், அதே தான் டெய்லியிலையும் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை வந்து அப்படியே கட்டமைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸில் பார்த்து குழம்பி போய் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். இந்த லோ வரைக்கும் வந்துருக்குறானா, வந்துட்டு வெண்ட் அப், இந்த ஐயை பிரேக் பண்ணானா மேலே போயிடுவோம். ஸோ இதெல்லாம் என்ன, அது எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வரோன்னா நம்ம பை பண்ணோன்னா நம்மளுடைய டார்கெட்டுக்கு போயிடுவான். நம்ம டார்கெட் எது, இதுதான். 1 ஹவரில் இப்போதைக்கு குட்டி டார்கெட் வந்து இதுதான். இந்த இடத்த ரீச் பண்ணிடுவான். ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். ஏன்னா அதையும் பிரேக் பண்ணி போனான்னா தான் போவான், இல்லைன்னா போக மாட்டான். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும் போகிறதுக்கு. இங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், இதெல்லாம் வந்து இதில் வந்து போட்டாங்க, ட்விட்டரில் வந்து இந்த போஸ்ட் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெண்ட்லாம் தெரியும். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, கீழே வந்துட்டு மேலே போய் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி கீழே வந்துருக்குன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, மறுபடியும் மேலே போய் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, மறுபடியும் மேலே போய் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கே வரல. அப்போ என்ன பண்ணுவான், இதை பிரேக் பண்ணிடுவான். இதை பிரேக் பண்ணோன்னே என்ன பண்ணான், வால்யூமோட மேலே போயிட்டானா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்ததா. அப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்துருக்குது பாருங்கள், பை ட்ரெண்டு 1 ஹவர் பை ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது. அப்போ மார்க்கெட் நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல இப்படி போய் கழுத்து மாலை பூ மாலை மாதிரி வந்ததப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம். ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கான். அப்புறம் இதில் தான் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன்லாம் போட்டோன்னா, இது பாருங்கள் ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகுது பாருங்கள். ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து போஸ்ட்லாம் போட்டுட்டு இருப்பேன். இல்லை என்னது ஹையரை பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இது எதை காட்டுது, மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குதுன்னு காட்டுது. அப்போ நம்ம இந்த லெவலுக்கு வருவான்னு எதிர்பார்த்தோமா, வந்துட்டானா, சரி இந்த லெவல்லேருந்து என்ன ரிஜெக்ஷன் எதனாச்சும் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பார்த்துட்டு வி கேன், ஓ மை காட், மேலே வரைக்கும் போயிட்டான், நல்லா மேலே போயிட்டானா. இந்த மாதிரி நல்லா மேலே போனாலும் நல்லா கீழே வந்தாலோ கம்முன்னு விட்டுட்டு ஒரே ஒரு ரெட் கேண்டில் வரும் பாருங்கள், கிட்டத்தட்ட போயிடுவான் மேலே. எவ்வளோ தூரம் தான் ஓடிடுவான். என்ன தான் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரே கேண்டில் மேலே வரைக்கும் போயிட மாட்டான்ல. என்றைக்காவது ஒரு நாள் போவான், எல்லா நாளும் போக மாட்டான்ல. கீழே வந்து தானே போகணும். அப்போ அந்த கீழே வர்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இதில் தான் ஒரு ரெட் கேண்டில் வந்துதா, அடுத்து க்ரீனு, ஓஹோ இன்னும் வந்து புல்லிஷ்னஸ், இன்னும் பை பண்ணுறதுக்கு எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. எங்கேருந்து, இங்கேருந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கடைசியில் வந்து சேர்ற குரூப்பு.
இன்னும் மேலே போயிடுவானோ, இன்னும் மேலே இன்னும் பை பண்ணுவோம் 1 ஹவர் போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்பப்போ செக் பண்ணிக்கணும். சரி, அப்போது இந்த கீழே வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் 1 ஹவரில் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதோட ஹை வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை போய் தொட்டுட்டு வேணால் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தொடுறதுக்கு பக்கத்தில் இங்கேருந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது. கீழே வரும்போது இந்த லோக்கு வரக்கூடாது, வராமல் ப்ரீவியஸ் இடத்துலேருந்தே அப்படியே மேலே போனான்னா அப்படியே இதை வந்து பிரேக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ப்ரைஸு கீழே வந்துட்டு மேலே இந்த இடத்துக்கு போயிட்டு இன்னொரு தடவை கொஞ்சம் இப்படி கீழே வந்துட்டு அப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவன் ஒரே முட்டா மேலே போயிட்டான். சரி, ஓகே, 5 மினிட்ஸில் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்களா, இவ்வளோ தூரம் மேலே போன மார்க்கெட்டு எப்படியோ தம்பி கீழே வருவான், அது எப்படி நம்ம வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது, இப்போ அதில் தான் சேலஞ்ச் இருக்குது. அடுத்த கேண்டில் வந்து கீழே வந்ததா, சூப்பர், மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போனானா என்னது பூ மாலை, எக்ஸாக்டாக போயிட்டானா செல்லு, தைரியமாக செல்லு. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே தான் இருக்குது. ஒருவேளை இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா we are going to exit, அவ்வளோதான், சிம்பிள். அது $200 லாஸ் வரலாம், இல்லை $100 லாஸ் வரலாம், இல்லை 300 கூட வரலாம். ஒரு லாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் யூ ஹாவ் டு கோ ஃபார் a செல் ட்ரேட் when the price is coming back to this level, near to this level. இங்கே வந்து கோடு போட்டு வைக்கணும், இந்த கோட்டை தொட்டால் தான் எடுக்கணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ட்ரேடு போட்டு வச்சு நீங்கள் வந்து எடுக்கணும், அதெல்லாம் இல்லைங்க. மேனுவலாக அடிங்க, இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தாலும் அடிச்சிருங்க. அது இங்கே அடிக்கலாம், இல்லை இங்கே அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம், இந்த லெவல் வரைக்குமே அடிக்கலாம். பாடி மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, ஓகே, இந்த ட்ரேடு நம்ம எடுத்து என்ன காரணம், இங்கேருந்து காலையிலேருந்து புல்லிஷாகவே ஓடிட்டே இருக்கிறான். எவ்வளோ தூரம் தான் ஓடுவான், கொஞ்ச நாச்சும் புல் பேக் வந்து தானே போகணும், அந்த கணக்கு. சரி, ஓகே, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மேலே போனான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வந்துட்டானா கீழே வந்தானா, கீழே வந்து எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, ப்ரீவியஸாக எங்கே லோ இருக்குது, அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே இருந்தால் போதுங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் வேறு நிறைய கோடு போட்டு வைக்கணும், இது தேவையில்லையா, டெலீட், அவ்வளோதான். இப்போதைக்கு நமக்கு தேவை இதுதான், இந்த கோடு, இந்த இடம் வந்தால் இவ்வளோ தூரம் வரணும், மேலே திரும்ப வந்து போனான்னா இதுக்கு மேலே போனான்னா மேலே போயிடுவான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, என்ன பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ட்ரேடு எடுத்துட்டிங்க அப்படின்னா மணிக்கணக்கில் இப்படி தான் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லா ட்ரேடுமே வந்து நான் பொதுவாக வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே நீங்கள் வந்து செல் எடுக்கிறீங்க, ப்ரைஸு கீழே வந்ததுக்கு அப்புறமா டிபியை வந்துட்டு $10 ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், $10 ப்ராஃபிட்டில். இல்லைங்க இவ்வளோ தூரம் வந்திருக்குது, ஒரு $700, ஓகே, கிட்டத்தட்ட $1000 வந்துருச்சு, $1000 எனக்கு பெருசுங்க ஒரு நாளில், நான் அதே போதுங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா பாக்கெட்டுக்கு வரணும், காசு பாக்கெட்டுக்கு வந்தால் தான் உங்களுது, இல்லைனா அது அங்கேயே இருக்குது, ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு வரும், கம்மியாக வரும், இன்னும் அதிகமாக வரும், சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃப்ளோட்டிங்கில் இருக்குது காசு. சரி, ஓகே, லெட்ஸ் see what happens. ப்ரீவியஸ் லோ கிட்டத்தட்ட இந்த லோவை பிரேக் பண்ணானா இன்னொரு லோ வச்சுட்டு திரும்ப வந்து மேலே போவான். திரும்ப 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 அதுதான் நடக்குது மார்க்கெட்டில். வந்துட்டானா கீழே. ஸோ ஒரு பெரிய அப் ட்ரெண்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு பெரிய அப் ட்ரெண்டு மார்க்கெட்டில். ஒரு புல் பேக் வந்தான், இன்னொரு பெரிய அப் ட்ரெண்டு, அதுக்கான புல் பேக் வந்திருக்கிறான், இன்னொரு பெரிய அப் ட்ரெண்டு. இப்படியே மார்க்கெட் எங்கே போகுது, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது. இதுதான் அல்டிமேட் டார்கெட். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்களா இங்கே, அந்த ட்ரேடு வந்து இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, $10 ப்ராஃபிட் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரேடு இன்னும் இருக்கும். அந்த ட்ரேடு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட $3000 ப்ராஃபிட் கொடுத்துரும். நீங்கள் அங்கங்கே புக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3000 இல்லை, என்னத்துக்கு நீங்கள் $10,000 பண்ணியிருப்பீங்க. அதனால தான் ஹோல்டு பண்ணுறதுல ஒரு சௌரியம் இருக்குது. பார்க்க தேவையில்லை, கம்முன்னு வந்து விட்டுறலாம். இல்லை நான் ஹோல்ட் பண்ணி சும்மா நான் அடிக்கடி ட்ரேட்லாம் எடுக்க மாட்டேன், ஒரு ட்ரேட் எடுப்பேன், அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமா, ஒரு லாட்டு போட்டால் $3000 வந்தது, எனக்கு மாதத்துக்கு $3000 வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை வாரத்துக்கு $3000 எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே.
இல்லை நான் 0.1 லாட் வந்து போட்டு ட்ரை பண்ணுறேன், அப்போ நான் டேயில் போயிட்டு இந்த மாதிரி எதனா சப்போர்ட் லெவலு இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல வந்து நான் 0.1 லாட்டு இல்லை 0.5 லாட்டு போட்டு கம்னு விட்ருவேன், அதுக்கப்புறம் மறந்துடுவேன், போய் தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஆளுங்களும் இதை வந்து பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடு பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் ஸ்கேல்பிங், அதாவது ட்ரேடராக நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வர்றீங்க அப்படின்னா, சின்ன கேபிட்டல் வச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரேட் தான் நான் வந்து அடிக்கடி வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது. ஸோ இது வந்து புல் பேக் வந்துட்டு மேலே போய் புல் பேக் வந்துருக்குது. திரும்ப என்ன பண்ணணும், வந்து மேலே போகணும், ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணணும். எங்கே வரைக்கும், அந்த 1 hour ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். இப்போ மேலேருந்து கீழே வந்ததுன்னா கூட தொடர்ந்து வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறானா, ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறானா, மேலே போயிட்டு கீழே நிறைய தடவை வந்து என்ட்ரி கொடுத்துருக்குறான், நிறைய தடவை. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும், மேலே போச்சுன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணனானா, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்த பிரேக் பண்ணானா மேலே போய்டும். இன்னும் வந்து யூ வில் கோ அப். நீங்கள் பை ட்ரேடு செல் ட்ரேடெலாம் என்டர் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி இடங்களில் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். மேலே போயிட்டு கீழே வரக்கூடாது, கீழே வந்து இன்னொரு இந்த இடத்துக்கு வரான், நான் என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். மேலேருந்து கீழே வந்தானா இதுலேயே நீங்கள் எடுத்துருந்துருக்கணும், எடுக்கலை அப்படின்னா மேலேருந்து கீழே வந்தானா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறான், மேலே போகிறான், சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான், மேலே போகிறான். மேலே எங்கே வரைக்கும் போகணும், நம்ம இது வரைக்கும் வந்து போகணும். இதுக்கு மேலே இந்த லெவல்லையே இந்த விக்கு இருக்குதுங்க, இந்த விக்கு வரைக்கும் போகணும். போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஸோ மேலே வரைக்கும் போனான், பட் ஆனால் அவன் கீழே வர்ற மாதிரி தெரில. இதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து மேலே போகிற மாதிரி தான் வந்து காமிச்சிட்டு இருக்கான். பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மொமெண்டம் கம்மியாகிடும். ஏன்னா மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆகிற டைம் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து மொமெண்டம் கம்மியாகிடும். இந்த நியூயார்க் செஷனில் வந்து நல்லா இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த செஷனில் வந்துட்டு ஏஷியன் செஷன்லலாம் சும்மா அப்படியே பொறுமையாக ஏதோ ட்ரேடு ஆகணுமே அப்படின்னு வந்து ட்ரேட் ஆகிட்டே இருப்பான். இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக வேலை செய்யுங்க. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருப்பான். ஸோ அடுத்த நாள் ஏஷியன் செஷன்லாம் ஆரம்பித்து ஆஸ்திரேலியா அப்படி ஒன்றா சிட்னி மார்க்கெட்லேருந்து ஒன்றா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக வந்து ட்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் லண்டன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து நல்லாவே வந்து ட்ரேட் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நியூயார்க்கில் வந்து இன்னும் வந்து சிறப்பாக வந்து பண்ணுவாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி வந்து அவன் பாட்டுக்கு வந்து புல் பேக்கு மேலே போனான், புல் பேக்கு மேலே போனான், புல் பேக்கு மேலே. இப்போது இங்கே போகணும். நம்ம 5 மினிட்ஸில் வந்து ரொம்ப டைம் ஆகுதுங்க. 5 மினிட்ஸில் பார்க்குறத விட நம்ம 1 ஹவரில் பார்த்து கொஞ்சம் குயிக்காக வந்து வீடியோ வந்து முடிக்க பார்ப்போம். ஸோ கீழே வரும்போது எங்கே வரணும், எங்கே வரக்கூடாது, இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் போனான்னா இங்கே வரைக்கும் போய்டுவோம். அப்போ மேலேயும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். இந்த வாரம் வந்து சிபிஐ நியூஸ்லாம் இருந்ததுங்க. நியூஸ் டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நியூஸ் டைத்தில் வந்துட்டு நான் வந்து இது பார்த்தீங்களா சிபிஐ நியூஸில் என்ன பண்ணான், டைரெக்டாக இந்த லெவலுக்கு போயிட்டானா, ஒரே அழுத்தில் மேலே போய் நம்மளுக்கு நல்லா தெரியும் ட்ரெண்டு மேலே தான் போகணும் எல்லாமே தெரிஞ்சால் கூட நியூஸை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் அது வந்து ட்விட்டரில் வந்து ஒரு இமேஜ் வந்து போட்டுட்டு நியூஸ் வருது அதனால் ட்ரேட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சுதுங்க. நான் எதிர்பார்த்தேங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த ட்ரேடு வந்து இப்படி எடுத்திருந்தால் இங்கே வந்து ப்ராஃபிட்டை ஹிட் பண்ணிடும் அப்படின்னு யாராச்சும் வந்து போடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து போட்டார். தயவுசெய்து வந்து அந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. எனக்கும் தெரியும் அதை வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் நியூஸை வந்து என்றைக்குமே நம்பக்கூடாது. மேலே போன மாதிரி போகாமல் கீழே வந்துட்டு மேலே இவ்வளோ தூரம் போவான். நிறைய டைம் வந்து நடக்குது. உங்கள் ஸ்டாப் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த லோக்கு கீழே தானே ஸ்டாப் போடுவீங்க. நீங்கள் ஒன்றும் இங்கெல்லாம் போட மாட்டீங்க, ஸ்டாப்பு லோக்கு கீழே தான் ஸ்டாப் போடுவீங்க. அப்போது உங்களை வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த பையை இன்னும் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தாலும் அதான் $10, போனால் $10 வந்ததுன்னா $3000 $4000 $5000 வரும். இதில் $5000 வந்திருக்கும் உங்களுக்கு இந்நேரத்துக்கு. எங்கேருந்து எங்கே போச்சு, வந்துருச்சா, $5000 வந்துருச்சு. அப்போ இந்த லெவலுக்கு போனால் ரிஜெக்ட் ஆகும்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். கரெக்டாக அந்த லெவலுக்கு போய் ரிஜெக்ஷன் அடித்தானா
இங்கே பாருங்கள் 5 மினிட்ஸு 5 மினிட்ஸில் மேலே போய் அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு திரும்பவும் அங்கேயே வந்துருக்குதா? இப்போ தான் நம்ம 5 மினிட்ஸில் இந்த மெத்தடை பார்த்தோமா? இப்போ நீங்கள் வந்துட்டு திரும்பவும் வந்து இதை நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைக்கு மேலே அவன் போகக்கூடாது. நீங்கள் செல்லை எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட எடுத்திங்கன்னா மார்க்கெட்டை அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. அது பாட்டுக்கு அது சிவனேன்னு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. நம்ம தான் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இதை பண்ணு, அதை பண்ணு, பையை பண்ணு, செல்லு பண்ணுன்ட்டு. கடைசி வரைக்கும் அவன் இந்த இடத்த பிரேக் பண்ணவே மாட்டான் பார்த்தீங்களா? இந்த லோ பிரேக் பண்ணானா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லோ பிரேக் பண்ணலாம். எங்கே வரைக்கும் போனான்? இங்கே வரைக்கும் போயிட்டான். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? டேலேருந்து பொறுமையாக வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து பொறுமையாக வந்து மேலே வந்துட்டு இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து டேயில் போய் பார்க்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு. இதை எடுத்துருவோம், ரிப்ளை எடுத்துருவோம். ஸோ டேயில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரே முட்டை வந்து மேலே போயிட்டான். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது டேலன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, டேயில் வந்துட்டு இந்த லெவல்ஸை மறுபடியும் வந்து மார்க் பண்ணிடலாங்க. ஸோ டேயில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு மேலே போச்சு, கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே புல் பேக் வந்துட்டு மேலே போயிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு புல் பேக் வந்துட்டு இன்னும் கூட மேலே இந்த லெவலுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி புல் பேக் வந்து இன்னும் கூட மேலே இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் மைட் ஹேப்பன். நான் இப்படி வந்து வரைகிறது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி வரைகிறேங்க. எனக்கு ட்விட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து சார்ட் அனாலிசிஸ் வந்து அனுப்பும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதே மாதிரி நீங்களும் வந்து வரைஞ்சி காட்டுறீங்க மை ப்ரெடிக்ஷன் அப்படின்னு. இது ஓகே தான். சில டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, 5 மினிட்ஸ் சார்ட்டில் போயிட்டு மை ப்ரெடிக்ஷன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி 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 போகும். இது எங்கே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துலேருந்து அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எனக்கு தலையே சுற்றுது. இது வந்து இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் எப்படி வந்து கெஸ் பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து கெஸ் பண்ணுறதை விட்டுருங்க. விட்டுட்டு எந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுக்க பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி முயற்சியில் வந்து இறங்காதீங்க ப்ளீஸ். எல்லாரும் வீடியோ வந்து பார்த்தது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப வீடியோ வந்து டைம் எடுத்திருக்கோம். பட் ஆனால் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணனா, ஃப்ரைடே அன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து அதுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு புல் பேக் வந்துட்டு டேயில் புல் பேக் வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிது. ப்ரைஸு எப்படி போச்சு? அப்படியே லோயர் லோ வந்து வைக்காமல் ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து மேலே போனால் கடைசியாக வந்து இங்கே ஒரு 6-7 மணி நேரம் வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டான். மேலே போனால் கீழே வந்தால் மேலே போனால் இதே பண்ணிவிட்டு அப்படியே வந்து மார்க்கெட்டை முடிச்சிட்டான். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? டேயில் புல் பேக் வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட மேலே போயிட்டு அப்புறம் இன்னொரு புல் பேக் வந்து இன்னொரு மேலே போகுது. அந்த மாதிரி வந்து அப்படியே சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். அதனால் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. நம்ம கோல்டு மார்க்கெட்டை இன்னும் கூட வந்து நம்ம வர்ற வாரத்தில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் மேலே வந்து எதிர்பார்க்கலாம். மேலேருந்து கீழே புல்பேக்கு, மேலேருந்து கீழே புல்பேக்கு, மேலேருந்து கீழே வர முடியாமல் மேலே போகிறான். அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வர வாரத்தில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீக்கெண்டில் பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் நிறைய மெசேஜில் அனுப்புகிறீங்க, நிறைய ஆதரவுகள், வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.